கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு இறுதிக்கட்ட தேர்தல் மேற்கு வங்கத்தில் நடைபெற்று முடிவடைந்தது. அதை ஒட்டி இந்த 5 மாநில தேர்தல்களில் எல்லா கட்டங்களும் முடிந்துவிட்ட காரணத்தினால் நேற்று மாலை 6:30 மணியிலிருந்து வரிசையாக கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவரத் தொடங்கின. இது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு சொல்லுவோம். எக்ஸிட் போல் அப்படிங்கிறது. இதில் மற்ற 4 மாநிலங்களுக்கும் ஓரளவுக்கு தெளிவான ஒரு பிக்சர் கிடைக்குது. ஆனால் தமிழகத்தில் பல்வேறு கருத்து கணிப்புகளும் வெவ்வேறு விதமான முடிவுகளை சொல்லியிருக்கின்றன. உங்களுக்கு என்ன முடிவு வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கேற்ற ஒரு கருத்து கணிப்பை நான் உங்களுக்கு தருகிறேன். 4-5 கருத்து கணிப்புகள், ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள். அதை யார் என்ன, எந்த பெயர், அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதில் சிலர் ஓரளவுக்கு நன்கு அறியப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனங்களோடு சேர்ந்து இந்த வேலையை செய்பவர்கள். அதனால் சிலதை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கோம். 4க்கு மேற்பட்ட 4-5 கருத்து கணிப்புகள் திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு மார்ஜினல் எட்ஜ். இந்த 175, 200 அதை மாதிரிலாம் யாராவது சொன்னால் அதை நம்பாதீங்க. இந்த 4-5 கருத்து கணிப்புகளும் நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அந்த மிட் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் மேலே கூட்டணியாக இருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லுது. 2 கருத்து கணிப்பு, குறைந்தபட்சம் 2 கருத்து கணிப்பு இல்லைங்க, திமுக இல்லை, அதிமுக தான் அந்த இடத்தில் வருகிறது, திமுகவுக்கு குறைந்த இடங்கள் தான் கிடைக்கும், திமுக கூட்டணிக்கு 100க்கும் கீழாகத்தான் கிடைக்கும், அதிமுக கூட்டணி 120, 130 அந்த மாதிரி இடத்தில் இருக்கும் அப்படின்னு ஒரு 2 கருத்து கணிப்பு. ஸோ ஆச்சா, உங்களுக்கு திமுக ஜெயிக்கணும்னா உங்களுக்கு சில கருத்து கணிப்புகளை தரேன், அதிமுக ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு சில கணிப்புகளை தரேன். ஆனால் அதோடு மட்டும் நாங்கள் விட்டுற மாட்டோம். விஜயும் ஜெயிப்பார் அப்படின்னு ஒரே ஒரு கருத்து கணிப்பு தெளிவாக சொல்லுது. அதுவும் ஒரு ரெப்யூட்டட் ஏஜென்சி தான். அதை பற்றி நம்ம பார்ப்போம், விரிவாகவே பார்ப்போம். ஸோ விஜய்க்கும் ஒன்று என்ன, ஒரே ஒரு வருத்தமான செய்கைனா, நாம் தமிழர் கட்சி சீமான் ஜெயிப்பார் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பும் சொல்லலை. போட்டால் அதுவும் ஒன்று வந்திருக்கும். இன்னொரு கருத்து கணிப்பு அவ்வளவாக அறியப்படாத ஒரு ஏஜென்சி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தொங்கு சட்டமன்றம், தெளிவாக தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கணிப்பு ஒரு ஏஜென்சியிலேருந்து வந்திருக்கு. அவங்க எஃபெக்டிவ்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாக்கு சதவீதம் எல்லோருக்கும் 30லேருந்து 33, 30லேருந்து 33 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இடங்களும் அதே மாதிரி எல்லாருக்கும் அப்ராக்சிமேட்டாக 75, 80, 75, 80, 75, 80ன்னு இருக்கும். அப்போ யாரோ 2 பேர் சேர்ந்தால் மட்டும்தான் ஆட்சியை அமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாச்சா? திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும், விஜய் தனியாக ஆட்சி அமைப்பார், தொங்கு சட்டமன்றம். இந்த 4ம் இருக்கிற காரணத்தினால நம்ம மே 4 வரை பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் அவங்கவங்க ஐடியாலஜி படி திமுகவை மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு திமுக சார்பு பத்திரிகைகள் எல்லாத்தையும் இன்னைக்கு போட்டிருப்பாங்க. அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, அதிமுக தான் அவுட்டு, திமுக தான் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதிமுக சார்பு பத்திரிகைகள் அவங்களுக்கு தலைப்புச் செய்தியாக போடுறதுக்கு 1-2 இருக்குது. விஜய் சார்பு பத்திரிகை, தொலைக்காட்சி அப்படின்னு எதுவும் இல்லை. ஆனால் அதை பற்றியும் பேசுவதற்கு இருக்குது. ஆங்கில சேனல் ஒன்று தான் அதை எடுத்தது. அதையெல்லாம் பற்றி பார்த்துருவோம். அப்புறம் இருக்கவே இருக்கு தொங்கு. சரி, ஒவ்வொன்றா பார்த்துருவோம். முதல்ல பீப்புள்ஸ் பல்ஸ் என்டிடிவி. என்டிடிவி சேனலோடு சேர்ந்து பீப்புள்ஸ் பல்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய ரிசல்ட் என்னன்னா, திமுகவுக்கு 125லிருந்து 145 இடங்கள். திமுக நீங்க சொல்லும் பொழுது திமுக கூட்டணிக்கு 125லிருந்து 145 இடங்கள் கிடைக்கும். அதிமுக கூட்டணிக்கு 65லிருந்து 80 இடங்கள். ஒரு ரேஞ்ச் தான் கொடுக்குறாங்க அவங்க. அப்படிதான் இருக்கும் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாத்துலேயும். தமிழக வெற்றி கழகத்துக்கு 18லிருந்து 24 இடங்கள் கிடைக்கும். அதை தவிர பிற 2லிருந்து 6, அது நீங்கள் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை நமக்கு தெரிந்ததுனால அந்த மாதிரி. மேட்ரிஸ் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு ஏஜென்சி, அவங்களும் கிட்டத்தட்ட இதே ரேஞ்சுக்கு தான் போகிறாங்க. ஆனால் திமுக இடங்கள் கொஞ்சம் குறைக்கிறாங்க. 122லிருந்து 132 கூட்டணியாக. அதிமுகவுக்கு 87லிருந்து 110 கொஞ்சம் ஏற்றுறாங்க. தாவேகாவுக்கு கொஞ்சம் குறைக்கிறாங்க. அதாவது நான் எல்லாமே பீப்புள்ஸ் பல்ஸ் என்டிடிவிலேருந்து ஆரம்பித்து அங்கிருந்து என்ன டீவியேஷன் சொல்லிட்டு வரேன். தாவேகாவுக்கு 10லிருந்து 12 இடங்கள் கிடைக்கும். இன்னும் பிறருக்கு ஒரு 9 இடங்கள் அப்படின்ட்டு. அடுத்தது ரிபப்ளிக் டிவியும் பி மார்க் அப்படிங்கிற ஏஜென்சியும் சேர்ந்து அவர்கள் பீப்புள்ஸ் பல்ஸ் என்டிடிவி மாதிரியான அதே ரேஞ்சு தான் தராங்க.
திமுகவுக்கு 125லிருந்து 145, அதிமுகவுக்கு 65லிருந்து 85, தவேகாவுக்கு 16லிருந்து 26. இந்த என்டிடிவியும் ரிப்பப்ளிக்கோ ரெண்டோடைய போலும் கிட்டத்தட்ட ஒன்று, ஒரு 2-3 சீட்டில் தான் வித்தியாசம். அடுத்தது சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற ஏஜென்சி, அவங்க வந்து திமுகவுக்கு மேலும் அதிக இடங்களை தராங்க. 145லிருந்து 160. இதற்கு முந்தைய கருத்து கணிப்பில் 145 தான் அப்பர் லிமிட்டாக இருந்தது. இவங்க அதை லோவர் லிமிட்டாகவே கொண்டு வராங்க. 145லிருந்து 160. அதிமுகவுக்கு அதனால் இன்னும் இடங்கள் குறையுது. 50லிருந்து 65 இடங்கள். தவேகாவுக்கு 13லிருந்து 18 இடங்கள். பிறருக்கு 5லிருந்து 8. இல்லை, முதல் மாற்றம் வந்து CNN நியூஸ் 18னுடைய போல். அதில் என்ன வருதுன்னா, திமுகவுக்கு 103லிருந்து 113 கூட்டணியாக. அப்போ மிட் பாயிண்டோட குறையுது. அதோடைய மிட் பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் தனிப்பெரும்பான்மை அமைவதற்கான இடங்களை விட குறைகிறது. அதிமுகவுக்கு அங்கிருந்து மேலே போகுது. 114லிருந்து 124 இடங்கள். என்ன இருந்தாலும் ஆல்மோஸ்ட் மிட் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் இங்கே குறைச்சி கொஞ்சம் இங்கே கூடி. இவர்கள் தான் தவேகாவுக்கு மிக குறைந்த இடங்களை தருகிறார்கள். 4லிருந்து 10 இடங்கள். அடுத்தது டைம்ஸ் நவ் ஜேவிசி, இவங்க இன்னும் கொஞ்சம் குறைக்கிறாங்க திமுகவுக்கு. 75லிருந்து 95 இடங்கள். அதிமுகவுக்கு 128லிருந்து 147. ஸோ கம்ஃபர்டபுள் விக்டரி ஃபார் ஏடிஎம்கே பிளஸ், அதாவது ஏடிஎம்கே கூட்டணி. அதில் ஏடிஎம்கேக்கு தனியாக எவ்வளவு இடங்கள், பாரதிய ஜனதாவுக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் வந்த உடனே தான் நம்ம பார்க்கணும். தவேகாவுக்கு 8லிருந்து 15 இடங்கள். அப்புறமாக விஜயோடைய ஃபேவரட் ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடே. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து பல முக்கியமான தொலைக்காட்சி நிறுவனங்களும் டெல்லி பேஸ்ட் தொலைக்காட்சி நிறுவனங்களும் இதில் ஈடுபட்டிருக்காங்க. ஆக்சிஸ் மை இந்தியா என்ன சொல்லுதுன்னா 92லிருந்து 110 இடங்கள் திமுகவுக்கு. அதிமுக பயங்கரமாக கீழே போயிருது. 22லிருந்து 32 இடங்கள் மட்டும்தான். தமிழக வெற்றி கழகம் 98லிருந்து 120. இவர்கள் மட்டும்தான் 3 டிஜிட் நம்பரை வந்து தவேகா கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் மற்ற எல்லா போல்லையும் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு 6, இது 7வது, 6லையும் அதிகபட்சமாக 26 இடங்கள் தவேகாவுக்குன்னு சொன்னது. இங்கே 98லிருந்து 120. அப்போ இதுவே ஒரு விதத்தில் தொங்கு சட்டமன்றம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் திமுகவும் இந்த எண்கள் வந்தன என்றால் தவேகாவும் ஆட்சி தனியாக பிடிப்பது கஷ்டம், திமுகவும் தனியாக பிடிப்பது கஷ்டம். இருவருக்குமே அதிமுகவோட துணை ஏதோ ஒரு விதத்தில் வேணும். 120 வாங்கிவிட்டால் தவேகா தனியாக ஆட்சி பெறுகிறது. ஆனால் ரொம்ப ஒரு தின் மெஜாரிட்டி இருக்கும். இந்த நம்பரெல்லாம் அப்படியே வச்சுங்க. அப்புறம் பீப்புள் இன்சைட்ஸ், அது வந்து திமுக ப்ளஸ் சைடுக்கு போயிருது. 120 to 140, 120லிருந்து 140 இடங்கள் திமுகவுக்கும், 60லிருந்து 70 இடங்கள் அதிமுகவுக்கும், 30லிருந்து 40 இடங்கள் தவேகாவுக்கும் அப்படின்னு சொல்லிடுது. இதை தவிர இன்னொரு ஏஜென்சி காமாக்கியா அப்படின்னு ஒரு ஏஜென்சி, அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டாங்க. திமுகவுக்கு 78லிருந்து 95 இடங்கள், அதிமுகவுக்கு 68லிருந்து 84 இடங்கள், தவேகாவுக்கு 67லிருந்து 81 இடங்கள். நீங்க உங்களுக்கு வேண்டிய ரிசல்ட்டை நீங்க எடுத்துக்கங்க. இன்னும் 2-3 நாள் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் தேதி 4 மே தேர்தல் ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ இந்த ஆக்சிஸ் மை இந்தியா போல் தான் வந்து கொஞ்சம் புதுமையானது. அதனால் இந்தியா டுடேல ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று வந்திருக்கு. அதை கொஞ்சம் விலாவரியாக எடுத்துட்டு அப்புறம் என்னுடைய கருத்துக்களை இதில் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இளைஞர்கள் பெருவாரியாக வாக்களித்து, ஏன்னா அவங்க வந்து இப்போ தன்னுடைய ஏஜென்சி தாங்கள் யாரோடு சேர்ந்து இந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்களோ அவங்கள டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த கட்டுரை. அவர்கள் மாற்றை பற்றி சிந்திக்கவே இல்லை. எப்பா இவ்வளவு பேர் வந்து திமுகவே வெல்லும்னு ஒரு 5 பேர், அல்ல அதிமுக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு ஒரு 2 பேர் அதெல்லாம் சொல்லியிருக்காங்களேங்கிறத பற்றிலாம் அவங்க கவலையப்படலை. ஆக்சிஸ் மை இந்தியா எக்ஸிட் போல் ஹஸ் ப்ரொஜெக்டட் அ ட்ரமாட்டிக் டெபியூ ஃபார் விஜய்ஸ் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டாங்க. விஜய் தான் அடுத்த எம்ஜிஆர், அவர் வந்து தனியாகவே ஆட்சியை பிடிக்கிறார் அப்படின்னு சொல்லி 98லிருந்து 120 இடங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட அதே அளவுக்கான இடங்களை திமுக பெறுவார்கள். இதில் யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஆட்சியை அமைப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். பார்க்கலாம் அது என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ வந்து எக்ஸிட் போலை செய்த பிரதீப் குப்தா அப்படிங்கிறவர் ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய சேர்பர்சன். அவர் வந்து விஜயை எம்ஜி ராமச்சந்திரனோடும் NT ராமராவோடும் ஒப்பிடுகிறார். அந்த மாதிரி வந்து வந்தார், நின்றாரு.
வென்றுடுவாரு அப்படின்னு முதல் தேர்தலையே அடிச்சு தூக்குறாரு அப்படின்ட்டு 35% அவங்களுக்கு ஓட் ஷேர் கிடைக்கும், 1/3 கொஞ்சம் மேலே அப்படின்ட்டு. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு வந்து வெறும் 23% தான் கிடைக்க போகுது வாக்குகள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். பட் முக்கியமாக ஒரு சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்ன டேட்டா பாயிண்ட்னா 18 to 19 வயதில் இருப்பவர்கள் வாக்களிப்பவர்கள், அதாவது முதல் முறையாக அவங்க வாக்களிக்கிறாங்க. அதில் 68% பேர் விஜய் கட்சியை ஆதரிக்கிறார்கள். ஓவர்வெல்மிங் சப்போர்ட். 68% இவங்களுக்கு மட்டுமே, 2/3. மீதி 1/3 தான் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ போட்டிருக்காங்க. அடுத்து 20 to 29 வயதை எடுத்துங்க. 18 to 19க்கு பிறகு அடுத்து 20 to 29 பிராக்கெட். அதில் 59 பேர் விஜய்க்கு வாக்களிக்கிறதாக சொல்றாரு. சரி, அதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு தள்ளி போவோம். 30 to 39 பிராக்கெட். அதிலே 45%, அதுலேயும் ஓவர்வெல்மிங் 45% பேர் விஜய்க்கு வாக்களிக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு அவர் சொல்றது, இப்போ பாருங்க, 18 வயதிலிருந்து 39 வயதுக்கு உட்பட்டவர்கள், கிட்டத்தட்ட 40 வயதுன்னு வச்சுக்கோங்க. 18 to 40 வயது இளைஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் வயதானவர்கள் அப்படின்னு வச்சுக்கோம். என்ன 40 to 49, 50 to 59, 60 to 69, அதெல்லாம் இந்த கீழ் மட்டத்தில் அந்த வயதில் அடிப்படையில் 18 to 39 இருப்பவர்களுக்கு மிக பெரும்பான்மையாக விஜய் பிடித்திருக்கிறது, அவருக்கு வாக்களித்து விட்டார்கள் அப்படின்ட்டு. வேற யாரும் கிட்டக்க கூட வரல அப்படிங்கிறார். ஸோ இந்த காரணத்தினால தான் ஒட்டுமொத்தமாக 35% இவர்களுக்கு வாக்கு மொத்தமாக கிடைக்கிறது அப்படின்ட்டு. இது அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, அக்ராஸ் காஸ்ட் அண்ட் கிளாஸ், எந்த ஜாதியை வேணாலும் எடுத்துங்க, அதில் மிக அதிகமான வாக்குகளை விஜய் பெறுகிறார். எஸ்சி பட்டியலினத்தவர்கள், ஓபிசி பிற்படுத்தப்பட்டவர்கள், மைனாரிட்டின்னு அவர் வந்து ஒரு பிளாக்காக போடுறாரு. கிறிஸ்தவ முஸ்லீம்கள், மோஸ்ட்லி கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர முஸ்லீம்களுடைய வாக்குகள் விஜய்க்கு அவ்வளவு போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அர்பன் ரூரல், கிராமப்புறங்களிலும் விஜயுடைய கட்சிக்கு வாக்குகள் நிறைய இருக்கு, நகரத்தில் இருக்கு அப்படிங்கிறது பலரும் சொன்னது, கிராமத்திலையும் இருக்கு அப்படிங்கிற பிராட் பேஸ்டு அப்பீல். எங்க பார்த்தாலும் பெரும் ஆதரவு விஜய்க்கு இருக்கிறது. சில ஜாதி குழுமங்களில் ரொம்ப அதிகமான அளவுக்கு இவருடைய ஓட் ஷேர் இருக்கு. ஸோ அது வந்து அவர் பொதுவாக இந்த கட்டுரை சொல்லியதை தவிர அவங்க டீட்டெயில்ஸ்லாம் சிலது கொடுத்துருக்காங்க. பட் நான் அதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபோக்கஸ் நான் இப்போதைக்கு கொடுக்க போகிறதில்ல. அர்பனில், அதாவது நகர்ப்புறங்களில் டிவிகேயோடைய சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா தெரியுது. ஆனால் கிராமப்புறங்களிலும் பயங்கர ட்ராக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய கருத்து. யார் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு உகந்தவர் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டால் அதில் வந்து 37% பேர் விஜய் அப்படின்னும் 35% பேர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மீதி எல்லாம் வந்து மற்றவர்கள் பேரெல்லாம் அதில் வந்திருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரண்ட்டுக்கு, முதல் முறையாக தேர்தலில் நிற்பவருக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு. அதாவது கட்சிக்கு நீங்கள் வாக்களித்தீர்களாங்கிறது தாண்டி யாரை முதல்வராக பார்க்க விரும்புகிறீர்கள் கேட்ட கேள்விக்கு இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த திமுகவுக்கும் தவேகவுக்குமான போட்டியில் அதிமுக வந்து நசுங்கி போய்விட்டது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து விஜய் தேர்தல் பிரச்சாரம் முழுக்க சொல்லிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். போட்டி என்பதே இங்கே திமுகவுக்கும் தவேகவுக்குமானது, தீய சக்திக்கும் தூய சக்திக்குமானது அப்படின்லாம் அவர் சொன்னது வந்து இங்க அப்பயே பார்த்துருப்பீங்க. எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் எப்படி இன்டர்பிரட் பண்ணுறது? இதில் நான் இன்னும் ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட் சொல்லிட்டு, இன்னொரு டேட்டா பாயிண்ட் வந்து விவரமாக இதை விட விவரமாக பிரேக்கப் போட கொடுத்தது வந்து டைம்ஸ் நவ் ஜேவிசி போல். அது அதிமுக முதலிடத்தை பிடிக்கிறது அப்படின்னு சொல்றது. ஆனால் அதை வந்து நான் ஒரு கம்பேரிசனுக்காகத்தான் நான் அதை கொடுக்குறேன்னா, ஸோ அவங்க சொல்றது வந்து டோட்டல் ஓட் ஷேர் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு 38.9%, அதிமுகவுக்கு 39.9%, 1% அதிகமான வாக்குகள். விஜய் தமிழக வெற்றி கழகத்துக்கு 15.8%, நாம் தமிழர் கட்சிக்கு 3.5%, இதர 1.9% அப்படிங்கிறது இவங்களுடையது. பட் இவங்க வந்து இதை மட்டும் வைத்துக்கொண்டு உங்களுக்கு யார் யாருக்கு எவ்வளவு சீட்டு வரும் அப்படின்னு சொல்லலை. அவங்க வந்து இந்த ஜோன் பிரிக்கிறாங்க.
இந்த ஜோன் பிரிக்கிறதுல வந்து 5 பகுதிகளாக நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. இது அப்படியே இந்த கிராஃபிக்ஸ் உங்களுக்கு தரோம் பார்த்துருங்க. ஜோன் அப்படின்னா தமிழகத்தை வந்து 5 பகுதிகளாக பிரிக்கிறது. அதில் வந்து கேடிசிசி அப்படின்னு ஒன்று. அது வந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை அந்த பகுதி. அடுத்தது வந்து நார்த். இந்த 4 மாவட்டங்களை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள், அடுத்தது டெல்டா மாவட்டங்கள், அடுத்தது டெல்டா மாவட்டங்கள் முடிந்து ஆரம்பிக்கக்கூடிய தென் மாவட்டங்கள், மதுரையிலிருந்து அதாவது திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டம் வரைக்கும் டெல்டாவில் வந்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரையும் உள்ள அனைத்து பகுதிகளும் பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சவுத்தில் வந்துடும், தென் மாவட்டங்கள். பிறகு மேற்கு மாவட்டங்கள், அது வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் வரைக்கும் அது வந்துடும் அந்த கம்ப்ளீட்டாக. அதில் ஒன்றும் இருக்குது, இந்த கரூர் எல்லாமே அதோட சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு, நீலகிரி எல்லாமே. ஸோ இதை 5 பகுதிகளாக பிரித்து அதில் யாருக்கு எவ்வளவு அப்படின்ட்டு வாக்கு சதவீதம். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த 38.9 திமுகவுக்கு, 39.9 அதிமுகவுக்கு, தவேகாவுக்கு 15.8 அப்படிங்கிறது வந்து மாநிலம் முழுவதுக்கும் எடுத்த கருத்து கணிப்பில். இப்போ ஜோனலாக பிரிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த கேடிசிசி என்று சொல்லக்கூடிய பகுதி, அதில் இந்த கருத்து கணிப்பு வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. 40.8% திமுகவுக்கு, 32.6% தான் அதிமுகவுக்கு, 21.1% விஜய். நார்த் வட மாவட்டங்கள், இங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோடைய ஸ்ட்ரென்த் வருது. அதில் பார்த்தீங்கன்னா 36.3 திமுகவுக்கு, 45.2 அதிமுகவுக்கு. கிளியரா அந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே சேர்ந்திருப்பது அப்படியே அந்த வாக்குகளை மேலே தூக்குகிறது. தவேகாவுக்கு 15% என்று குறைகிறது. அடுத்து டெல்டா. டெல்டாவில் ட்ரெடிஷ்னலி திமுக போன முறை ஸ்வீப் பண்ணியிருந்தது. இந்த முறை சம அளவில் இருக்கு. 39.3% திமுகவுக்கும், 40.1% அதிமுகவுக்கும். வெறும் 0.7% தான் வித்தியாசம். டெல்டாவில் விஜய் வந்து கணிசமாக குறைவாக 13.9% அப்படின்னு. இது வந்து நம்ம டெல்டா பற்றி தனியாக ஒரு காணொலி பண்ணியிருந்தோம். அதுலேயும் நமக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். அது கருத்து கணிப்பல்ல, ஜே ராம்கியோட பேசும்பொழுது அவர் நேரடியாக போய் பார்த்து விட்டு வந்த தகவலாக சொன்னது அது. சவுத் தென் மாவட்டங்களில் திமுக 40%, அதிமுக 35.8%, தவேக 16.7%. தெற்குல வந்து அமமுக வந்தாலும் அதனால வந்து அதிமுகவினால பெரிய அளவுக்கு இழந்த வாக்குகளை மீட்க முடியவில்லை. அங்கே எட்ஜ் வந்து சவுத்தில் திமுகவுக்கு. அடுத்து வெஸ்ட், கொங்கு பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதில் அதிமுக பாரதிய ஜனதா கம்பைன் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுருச்சு. 39% திமுகவுக்கு, 41.8% அதிமுகவுக்கு, 14.6% விஜய் கட்சிக்கு. இந்த அடிப்படையில் அவங்க எடுத்துக்கிட்டு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் என்ன மாதிரியான வாக்குகள், அது எவ்வளவு சீட்டுகளாக மாறும் அப்படின்ட்டு இவங்க ப்ரொஜெக்ஷன் ஓவரால் ஒரு சின்ன எட்ஜ் அதிமுகவுக்கு இருக்கு. பட் அது மட்டும் கொடுக்கல, மல்டிபிள் அதர் ஃபேக்டர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து அர்பன் ரூரல் ஸ்பிளிட். அர்பனில் வந்து 38.5% திமுகவுக்கு, 38.2% அதிமுகவுக்கு, 18.5 தவேகாவுக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து நெக் டு நெக் திமுகவும் அதிமுகவும். விஜய் வந்து கணிசமான ஓட்டுகளை பெறுகிறார். ஆனால் ரூரல் கான்ஸ்டியன்சிஸ் அப்படிங்கிறதுல அதிமுக கொஞ்சம் மேலே போயிடுது. 39.2 திமுகவுக்கு, 41.5. ஸோ 41.5ங்கும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அந்த இடத்துல 2% வாக்குகள் அதிகம் பெறுவதனால ஒரு பெரிய இடங்களை பெறுவதற்கு அது உதவி இருக்கிறது அப்படிங்கிறது இந்த கருத்து கணிப்போடுது. அங்கே விஜய்க்கு வந்து கணிசமாக குறைகிறது, 13.2. கிட்டத்தட்ட அர்பனை விட ரூரலில் அவங்களுக்கு 5% குறைகிறது. அதுக்கப்புறமா வந்து ஏஜ் குரூப், இந்த ஏஜ் குரூப்பும் பார்க்கணும். ஏன்னா ஏஜ் குரூப்பை தான் மிகப்பெரிய விஷயமாக உங்களுக்கு வந்து ஆக்சிஸ் மை இண்டியா போல் சொன்னாங்க. இது வந்து ஜேவிசியை வச்சு நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்ப்போம். இவர் ஆனால் அந்த 18 to 19, 20 to 29, 30 to 39ன்னு பிரிக்கல. இவங்க வந்து 18 to 24, 35 to 44, 55+ அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதில் 18 to 24ல் திமுக அஹெடாக இருக்கு, 42.2%. அதிமுகவுக்கு 28.3%, விஜய்க்கு 25.1%. ஸோ கிளியரா தமிழக வெற்றி கழகத்துக்கு கணிசமான வாக்குகள் வருவதாக சொல்கிறார்.
யாரு ஜேவிசி போல்ல. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60% கிட்டத்தட்ட இதே இடத்துல விஜய்க்கு 60% என்று ஆக்சிஸ் மை இந்தியா சொல்கிறது, கிட்டத்தட்ட சுமாராக. ஆனால் டைம்ஸ் நவ் ஜேவிசி போல் வந்து 25% தான் கொடுக்கறது. இதுதான் வந்து வாக்கு சதவீதத்தோடைய வித்தியாசம். எதனால் ஜேவிசி போல் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை விஜய்க்கு கொடுக்குது, வேற ஆக்சிஸ் மை இந்தியா அவரை கொண்டு போய் 120 கொண்டு போய் நிறுத்துதுங்கிறதுக்கு இந்த இளம் வயதினர் வாக்குகளை கவுண்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. 35 to 44 அந்த வயதில் இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே என்டிஏ தூக்கிறது. 35.5% திமுகவுக்கும் 46.5% அதிமுகவுக்கும் 13.8% அப்படியே விஜயுடைய ஆதரவு இந்த 35 to 44 சரிய ஆரம்பிக்குது. 55+ எடுத்துக்கிட்டிங்கன்னா திரும்ப திமுக மேலே வந்துடுது 48.6, அதிமுக 41.9, தமிழக வெற்றி கழகத்துக்கு வெறும் 7.7% தான். ஸோ இப்போ என்னுடைய சில கருத்துக்கள் சொல்லி இதை முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். முதல்ல வந்து நான் ஏன் வந்து இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வெவ்வேறு டோட்டலி டிஃப்ரெண்ட் பிக்சரை கொடுக்குறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் வாக்கு சதவிகிதம் ட்ரெண்டை ஒரே மாதிரி கொடுத்துட்டு இடங்களை கொடுக்கும் பொழுது வித்தியாசப்பட்டால் நம்ம சொல்லலாம் இவங்க வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓட் ஷேர் டு சீட் ஷேர் ஃபார்முலான்னு சொல்லுவோம். எனக்கு இவ்வளவு ஓட் இருக்குன்னா எனக்கு எவ்வளவு சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு ஃபார்முலாவாக வைத்து கணக்கெடுக்கிறார்கள். அந்த ஃபார்முலா அவ்வளவு எளிதான ஃபார்முலா இல்லை. சும்மா ஃபார்முலானா இன்டூ இதால் பெருக்கினால் வந்துடும் விடை அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் இன்வால்வ்டு ஃபார்முலா. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா ஓட் ஷேரே எல்லாருக்கும் வித்தியாசப்படுது. அப்போ சாம்பிள் ஸ்பேஸே ப்ராப்ளம் ஆகுது. 6 பேர் போலிங் பண்ணுறாங்க, 8 பேர் போலிங் பண்ணுறாங்க. அதில் 4 வெவ்வேறு விதமான வாக்கு சதவிகிதம் வர பார்க்குறோம். அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான சாம்பிள் ஸ்பேஸ், நீங்கள் என்ன ஸ்லைஸ் கட் பண்ணுறீங்க. முதல்ல ஒன்று நிறைய பேர் சொல்கிற மாதிரி இவங்க சும்மா பொய்யா கொடுக்குறாங்க, இதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஏதோ ப்ளே பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன் எடுத்தெடுப்புலையே. யாருமே வந்து இந்த 4 நாட்களில் ஒரு பொய்யான தகவலை சொல்லி எதையுமே மாற்றிட முடியாது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வேறு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புங்கிறது வேறு. இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நீங்கள் ஒரே ஒரு முறை தான் செய்ய முடியும். திருப்பி இன்றைக்கி போயோ நாளைக்கு போயோலாம் செய்து கொண்டு இருக்க முடியாது. வாக்குச்சாவடியிலிருந்து வெளியே வருபவரிடம் நீங்கள் ஓட்டு போட்டீங்களா, சரி, யாருக்கு ஓட்டு போட்டீங்க, உங்கள்கிட்ட வேறு சில தகவல்களை நான் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சாம்பிள் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அது இப்போ திருப்பி போய் நீங்கள் செய்ய முடியாது இல்லைங்களா. ஸோ ஒரு தடவை தான் செய்ய முடியும். ஸோ இவங்க வந்து என்ன சாம்பிளை இவங்க எடுத்திருக்காங்களோ அந்த சாம்பிள் செலெக்ஷனில் 4 வெவ்வேறு குழுக்கள் வெவ்வேறு நம்பர் கொண்டு வரதை பார்க்குறோம். இப்போ இதில் வந்து இதை வந்து இந்த போல் ஆஃப் போல்ஸ்னு ஒன்று பண்ணுவாங்க. அது எனக்கு இன்றைக்குமே பிடித்தமானதில்லை. 8 பேர் போல் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் நம்பரை நான் கூட்டிடுறேன், அப்படியே கூட்டி 8ஆல் வகுத்துறேன் அப்படின்னா அது ஏதோ ஒரு அபத்தமான ஒரு நம்பரை கொடுக்கும். நம்ம விருப்பத்துக்கு என்னுடைய கட்சி ஜெயிக்குது அப்படின்னு நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நான் இதை பார்த்து ஊகிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பிற மாநிலங்களில் எக்ஸிட் போல பார்க்கும்பொழுது இந்த பிரச்சனை வரலை அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். இங்கே அந்த பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது, இந்த ஓட் ஷேர் டு சீட் ஷேர் 3 கார்னர்டு கான்டெஸ்ட்டில் இவங்க எல்லாருமே, என்னுடைய கணிப்பு இது, தாவேகாவுக்கு கிடைக்கக்கூடிய இடங்களை ஓவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்னுடைய கணிப்பு இன்றைக்கும் இப்பொழுதும் இதில் வந்து நான் ஆக்சிஸ் மை இந்தியா போல மட்டும் இக்னோர் பண்ணிடுறேன். மற்ற அனைவரும் பார்த்தீங்கன்னா மற்ற அனைவருமே 15-20% தான் தாவேகாவுக்கு வாக்குகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் 35ன்னு சொல்லுது. ஸோ அதை மட்டும் நான் விட்டுறேன். 15-20% வாக்குகள் கிடைக்கும் தாவேகாவுக்கு என்றால் 2 சீட்டுக்கு மேலே அவங்களுக்கு கிடைக்காது. அதிகபட்சம் 3 சீட்டு, 1, 2 அல்லது 3 சீட்டு தான் கிடைக்கும். அவங்க ஓட்டு சதவிகிதம் அவங்க சொல்கிறது கரெக்டுன்னா சீட்டு சதவிகிதம் அவங்க சொல்கிறது தப்பு. ஏன்னா எப்போ அது மாறும் அப்படின்னா மிக முக்கியமான கேண்டிடேட்ஸை தாவேகா இறக்கி இருந்துச்சுன்னா பல இடங்களில் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. இது இங்கே வந்து விஜயை தவிர, செங்கோட்டையனை தவிர, உங்களுக்கு ஆதவ் அர்ஜுனாவை தவிர பெரிய அளவுக்கு முகம் தெரிந்த பணம் செலவு பண்ணக்கூடிய
வேட்பாளர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது. அப்போ ஒரே அளவுக்கான வாக்குகளை அவர்கள் நிரவலாக வாங்கியிருப்பார்கள் தவேகா. அப்போ அவர்கள் நிச்சயமாக இங்கே சொல்கிற மாதிரி 18லிருந்து 24 10லிருந்து 12 16லிருந்து 26 13லிருந்து 18 4லிருந்து 10 அப்படின்லாம் இடங்கள் கிடைக்க வாய்ப்பே இல்லை. 20% ரேஞ்சில் ஓட் ஷேர் இருந்ததுன்னா 2 சீட்டுக்கு மேலே கிடைக்காது. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கன்டென்ஷன். அப்போ தவேகாவுடைய இடங்கள் ஓவர் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுகிறது. அவங்களுடைய ஓன் மெஷர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். ஒன்றா அடுத்தது திமுக ஜெயிக்குமா அதிமுக ஜெயிக்குமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா 2 பேரும் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த போலில் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்கிறதுனால ஒரு கிளியர் ட்ரெண்ட் இருக்கு என்று நான் சொல்ல மாட்டேன். யார் ஜெயித்தாலும், ஆனால் அது ஒன்று என்னுடைய கருத்து, 140 150 160 180 என்றெல்லாம் ஜெயிப்பவர்களுக்கு கிடைக்காது. 100 100 இதுதான் பேஸ். அதிலிருந்து கொஞ்சம் மேலே போகும் ஒருத்தருக்கு, கொஞ்சம் கீழே இறங்கும். ஸோ 110 110 கூட இருக்கலாம். அந்த மிட் பாயிண்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமாகத்தான் திமுக அதிமுக 2 கட்சிகளுமே இருக்கும். அப்போ இரண்டாவதாக நான் பார்ப்பது கூட்டணி ஆட்சி மட்டும்தான் நடக்கப் போகிறது. இது 2வது. 3வது, தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கு ஒரு சிறு வாய்ப்பும் உள்ளது. அது எப்பன்னா, தவேகா வாக்கு சதவீதத்தை எல்லாருமே சரியாக நிர்ணயிக்காமல் தவேகாவிடம் கிட்டத்தட்ட 25% வரைக்கும் வாக்குகள் வந்துவிட்டால் அவர்கள் 10 to 15 இடங்களை பெற அப்பொழுதுதான் வாய்ப்பு இருக்கு. 25% வந்தால்தான் அது வாய்ப்பு. அப்பொழுது தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளிகேட்டட் தேர்தல். என்னுடைய கடந்த பல ஆண்டுகளாக தமிழக சட்டமன்ற தேர்தல்களை கவனித்து வருகையில் இதுதான் திமுக அதிமுக என்ற 2 கட்சிகள் கிளீனாக எமர்ஜான 1967க்கு பிறகு இன்று வரை மிக 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 குழப்பமான தேர்தலாக இந்த தேர்தல் தான் அமைந்திருக்கிறது. அதற்கான நாயகன் விஜய் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். விஜயின் வருகையால் மட்டும்தான் இவ்வளவு குழப்பங்களுடன் இந்த தேர்தல் நடந்திருக்கிறது. மீதி மே 4 அன்று. வணக்கம், நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.